பொருள். ஆயியின் ராஜாவை உயிரோடே பிடித்து யோசுவாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலர் வனாந்திர வெளியிலே தங்களை துரத்தின ஆயியின் குடிகளையெல்லாம் வெட்டி தீர்ந்த போதும் அவர்கள் அனைவரும் நாசமாக மட்டும் பட்டய கருக்கினால் விழுந்து இறந்த போதும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆயிக்கு திரும்பி அதை பட்டய கருக்கினால் சங்கரித்தார்கள். அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயியின் மனுஷர் எல்லாரும் 12000 பேர் விழுந்தார்கள். ஆயியின் குடிகளையெல்லாம் சங்கரித்து தீர்மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள். யோசுவா ஆயியை சுட்டெரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கி ஆயியின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்கவிட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்கச் சொன்னான். அதை பட்டண வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அதன் மேல் குவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆயி பட்டணத்தின் மீது ஜெயம் உண்டாயிற்று. பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்தார்கள். பட்டணத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுக்கு முன்பாக முறிந்து வனாந்திரத்திற்கு போகிற வழியே ஓடிப்போனார்கள். பட்டணத்திற்குள் இருந்த ஜனங்கள் எல்லோரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டுக் கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு புறப்பட்டார்கள். ஆயிலும் பெத்தேலிலும் இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷன் இருந்ததில்லை. பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு இஸ்ரவேலரை திரட்டிக் கொண்டு போனார்கள். ஆயியின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதை கண்டார்கள். அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடிப்போகிறதற்கு அவர்களுக்கு இடம் இல்லாமல் போயிற்று. வனாந்திரத்துக்கு ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய் திரும்பினார்கள். பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேலரும் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு ஆயியின் மனுஷரை முறியடித்தார்கள். இஸ்ரவேலர் வனாந்திர வெளியிலே தங்களை துரத்தின ஆயியின் குடிகளையெல்லாம் வெட்டி தீர்ந்த போதும் அவர்கள் அனைவரும் நாசமாக மட்டும் பட்டய கருக்கினால் விழுந்து இறந்த போதும் இஸ்ரவேலர் எல்லோரும் ஆயிக்கு திரும்பி அதை பட்டய கருக்கினால் சங்கரித்தார்கள். அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயியின் மனுஷர் எல்லோரும் 12000 பேர் விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஆயியின் ராஜாவை உயிரோடு பிடித்து யோசுவாவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். பெருமையான எண்ணம் கொண்ட ஆயியின் ராஜா இப்போது தாழ்த்தப்பட்டு யோசுவாவுக்கு முன்பாக நிற்கிறான். தேவனுடைய தாழ்மையான ஊழியக்காரனாகிய யோசுவா யுத்தத்தில் வெற்றி பெறுகிறார். ஜெயம் கர்த்தரால் வருகிறது. யுத்த களத்தில் முன்னேறி வந்த கானானியர் முதலாவதாக அழிக்கப்படுகிறார்கள். அதன் பின்பு பட்டணத்தில் உள்ளவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அதன் பின்பு பட்டணமும் தீயிட்டு கொளுத்தப்படுகிறது. அந்நாளில் ஆணும் பெண்ணுமாக ஆயியின் மனுஷர் எல்லோரும் 12000 பேர் விழுகிறார்கள். இங்கு பிள்ளைகளை பற்றி ஒன்றும் கூறப்படவில்லை. பிரமாணத்தின் பிரகாரம் ஆண் பிள்ளைகளும் ஸ்திரீகளும் கொல்லப்பட்டிருப்பார்கள். பெண் பிள்ளைகளும் புருஷ சம்யோகத்தை அறியாத ஸ்திரீகளும் இஸ்ரவேலரின் அடிமைகளாகவும் மனைவிகளாகவும் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டிருப்பார்கள். ஆயியின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீர் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. யோசுவாவின் கையில் இருந்த ஈட்டி மனுஷரை சங்காரம் பண்ணுவதாக நீட்டப்படவில்லை. இஸ்ரவேல் புத்திரரை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அவர்களை தைரியப்படுத்துவதற்காகவும் யோசுவா தன் கையிலே ஈட்டியை பிடித்து அதை மடக்காமல் நீட்டிக் கொண்டிருந்தார். யோசுவா ஆயி பட்டணத்தின் மீது நடைபெறும் யுத்தத்திற்கு இஸ்ரவேலின் யுத்த மனுஷரை தலைமை தாங்கி வழிநடத்துகிறார். யுத்தம் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக முடிவடைய வேண்டும். ஆயியின் குடிகளையெல்லாம் சங்கரித்து தீர வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும் வரையிலும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. யோசுவாவின் ஈட்டி யுத்தத்திலே யாரையும் சங்காரம் பண்ணவில்லை. அவருடைய நீட்டப்பட்ட கை கர்த்தருடைய உதவியை எதிர்பார்ப்பதற்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கும் அடையாளமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் யுத்த மனுஷர் எல்லோரும் கர்த்தரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொண்டு யுத்தம் பண்ண வேண்டும் என்றும் கர்த்தர் கொடுத்த உதவிக்காக அவருக்கு நன்றி சொல்லி துதிக்க வேண்டும் என்றும் யோசுவா தன்னுடைய கையை யுத்த மனுஷருக்கு
நீட்டப்பட்ட ஈட்டியின் மூலமாய் அடையாளமாக சொல்லுகிறார். கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள். யோசுவா ஆயியை சுட்டரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கி போட்டார். சில பட்டணங்கள் சுட்டெரிக்கப்பட்டன, சில பட்டணங்கள் சுட்டெரிக்கப்படவில்லை. இதற்கான காரணம் தெரியவில்லை. ஒருவேளை சில பட்டணங்கள் விக்கிரக ஆராதனையிலும் வேசித்தனத்திலும் அதிகமாக நிறைந்திருக்கலாம். ஆகையினால் அவை சுட்டெரிக்கப்பட்டிருக்கலாம். பாவத்தின் மீது தேவனுடைய கோபாக்கினைக்கு அடையாளமாக கர்த்தர் சில பட்டணங்களை அழித்து அவற்றை அடையாள சின்னமாக்கி விட்டார். பொதுவாக பட்டணங்களும் கொள்ளை பொருட்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இதனால் அவர்கள் தங்களுக்கு புதிய பட்டணங்களை கட்ட வேண்டிய அவசியம் இராது. இஸ்ரவேல் புத்திரர் எரிகோ பட்டணத்தையும் ஆயி பட்டணத்தையும் யுத்தத்திலே ஜெயித்து அவற்றை பிடித்தார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டணங்களிலே வாசம் பண்ணுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. இஸ்ரவேலர் இன்னும் தங்கள் கூடாரங்களிலேயே குடியிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் எரிகோ பட்டணத்தை அழித்து போட்டது போல ஆயி பட்டணத்தையும் அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறார்கள். ஆயி பட்டணத்தின் ராஜாவும் அவனுடைய யுத்த மனுஷரும் யோசுவாவையும் யோசுவாவோடு கூட இருந்த யுத்த வீரரையும் துரத்தி கொண்டு போனார்கள். வனாந்திரத்திற்கு ஓடின இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய் திரும்பினார்கள். யோசுவாவும் இஸ்ரவேலரும் தங்களை பின்தொடர்கின்றவர்கள் பக்கமாய் திரும்பி அவர்களை முறியடித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தின் ராஜாவை உயிரோடு பிடித்து அவனை யோசுவாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசுவா ஆயியின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்கவிட்டார். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்கச் சொன்னார். அந்த பட்டண வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அவன் மேல் குவித்தார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் போது அவனை மரத்தில் தூக்கி போடுவது வழக்கம். செப்தூஜின் பதிப்பில் இது இரட்டை மரம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மரத்தில் தூக்கி போடப்பட்டவன் மரித்து போன பின்பு அவனுடைய சரீரத்தை சாயங்கால வேளையில் அகற்றி போடுவார்கள். மரத்திலே தூக்கி போடப்பட்ட ஒரு சிலரை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: பார்வோனுடைய சுயம்பாகிகளின் தலைவன், இஸ்ரவேலில் கலகக்காரர்களின் தலைவர்கள், ஆயியின் ராஜா அகித்தோப்பேல், சவுலின் குமாரர் மிக்தானும் தேரேசும், ஆமானும் அவன் குமாரரும், யூதாஸ் காரியாத்து, கிறிஸ்து, 2 குற்றவாளிகள், 2 கள்ளர்கள். ஆயி பட்டணத்து ராஜா ஒரு துன்மார்க்கனாக இருந்திருக்க வேண்டும். அவன் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை தூஷித்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் ஆயி பட்டணத்தின் மீது முதல் விசையாக யுத்தம் பண்ணிய போது ஆயியின் ராஜா இஸ்ரவேல் புத்திரரில் ஏறக்குறைய 36 பேரை பட்டணத்தினால் வெட்டி சங்காரம் செய்திருக்க வேண்டும். இதன் நிமித்தமாய் ஆயியின் ராஜாவுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள்.